ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ் சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம் இல்லையா, 21st சீரீஸ். இந்த சீரீஸை எல்லாமே ப்ரீத்திங்கான எக்ஸசைசஸ் தான் சொல்லித்தர போகிறோம். நம்ம எல்லாருமே ரெகுலர் எக்ஸசைசஸ் பண்ணுறோம், வாக்கிங் போகிறோம், ஸ்ட்ரிக்டாக டயட் இருக்கும். ஆனாலும் ப்ரீத்திங் எக்ஸசைஸை கூட கொண்டு வரும்போது இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னு நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் பண்ணுறதை பார்த்துட்டு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா, 2 மூக்கு வழியாக காற்றை உள்ளெடுக்கும் போது வயிறு பெருசாகிற மாதிரி உங்களுக்கு தெரியணும். கை அதுக்கு தான் மேலே வச்சுன்னு பண்ணணும். அதே மாதிரி காற்றை வெளியில் எடுக்கும் போது வாய் வழியாக விடுவோம், வயிறு உள்ளடங்கி சுருங்கி போகணும். இதுதான் ஒரே ஒரு இண்டிகேஷன். பாருங்கள், கை வச்சுக்கோங்க வயிற்றுக்கு மேலே. பார்த்தீங்க இல்லையா, வயிறு தான் சுருங்கி விரியும். இதுதான் ஒரே ஒரு இண்டிகேஷன் நீங்கள் கரெக்டான பெல்லி ப்ரீத்திங் பண்ணுறீங்கன்னு. எவ்வளோ கவுண்ட்ஸ் வேணாலும் பண்ணலாம், இல்லை 5 நிமிஷம் வரைக்கும் இதை பண்ணலாம். படுத்துட்டும் பண்ணலாம். எப்போ பண்ணும் போதும் கையை வயருக்கு மேலே வச்சு கரெக்டாக மேலே கீழே போடுதான்னு பார்த்துட்டே பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் இந்த பெல்லி ப்ரீத்திங். அடுத்த வேரியேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இழுத்துப்போம், ஹோல்ட் ஃபார் 3 செகண்ட்ஸ், அதாவது அதே லெவலில் நிறுத்திடுவோம். அதுக்கப்புறம் வெளியில் காற்று விடலாம். பாருங்கள். ஃபோர் கவுண்ட்ஸ் உள்ள மூச்சு இழுத்துக்கணும், 3 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும், 6 கவுண்ட்ஸ் வரைக்கும் வெளியில் எக்ஸ்ஹேல் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். இது பண்ணிகிட்டே இருந்தால் மாஸ்டர் ஆகிடுவோம். இதில் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. லாஸ்ட்டாக ஒரு தடவை பண்ணிடுறேன், பாருங்கள். அவ்வளோ. ஸோ இந்த பெல்லி ப்ரீத்திங்கால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் மெயின் என்னென்னு கேட்டிங்கன்னா, டீப் ரிலாக்ஸேஷனை ஆக்டிவேட் பண்ணும். நம்ம ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலோ இல்லை ஆங்ஷியஸாக இருந்தாலோ காம் பண்ணுறதுக்கு இந்த பெல்லி ப்ரீத்திங் பண்ணிங்கன்னா கட்டாயம் நம்மளோட ஒரு ஆங்ஷியஸ் ஸ்டேட்டை குறைச்சி நம்மளை நிதானமாக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி பெல்லி ப்ரீத்திங் பண்ணிங்கன்னா நமக்கு உறக்கம் நல்லா வரும், அதாவது டீப் ஸ்லீப்க்கு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு வாட்டியும் ஒரு 2 நிமிஷம் பெல்லி ப்ரீத்திங் பண்ணிங்கன்னா டைஜஷனை நல்லபடியாக வச்சுருக்கும், கட் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் பெனிஃபிட் மெயினாக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் ரேட்டையும் பிபியும் நல்ல ரேஞ்சில் கண்ட்ரோல்டாக வச்சுருக்கும். நமக்கே தெரியாமல் பிபி அதிகமாக இருக்குது, இல்லை ஹார்ட் ரேட் ஒரு படப்படப்பு இருக்குன்னா இந்த மாதிரி நல்லா ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய பெல்லி ப்ரீத்திங் பண்ணிங்கன்னா எல்லாமே நல்ல கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் ஒரு ப்ரீத்திங்கால் கிடைக்கும்னா கட்டாயம் நம்மலாம் ஃபாலோ பண்ணணும் தானே. பண்ணுங்கள், இன்றைக்கெலாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு புதுசாக ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸோடு உங்களெல்லாம் வந்து நான் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் ஃபிட்டி 50. பாய்.